ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீட் 2024 கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் கிடைக்க போகுது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அதில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, அந்த சீட்ஸ் வந்து மார்க்ஸ் எப்படி வந்து கவுன்சிலிங்கில் போகலாம்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர்ஸ் வந்து சொல்ல போறோம். அதனால உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணும். அதுக்கு வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அத்தனை கமெண்ட் பண்ணுங்க. எல்லா டவுட்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 38 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஏன்னா 38 சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 36 பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செமி கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கே நகர், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காலேஜ் வந்து எய்ம்ஸ் மதுரையில் இருக்க காலேஜஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5250 சீட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து 765 சீட்ஸ் வந்து நார்மலா ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 எய்ம்ஸ்ல இருக்க சீட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால தான் போயிடும். மற்ற சீட்ஸ் எல்லாருமே வந்து இப்ப எந்த கட் ஆஃப்க்கு வந்து கிடைக்கும்ன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். முக்கியமா டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த வருஷம் வந்து எந்த கவர்மெண்ட் காலேஜஸும் புதுசா ஓபன் பண்ண போறது இல்லை. அண்ட் ஆல்ரெடி இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் மட்டும் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அவங்க கோச்சிங் சென்டர்ஸ்லயும் மற்ற இடத்துலயும் வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 600க்கு மேல வந்து மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வரல, ஆனா கிட்டத்தட்ட இந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் இருக்கும். 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 600 மார்க்ஸ் மேல எடுத்திருக்காங்க. ஆனா லாஸ்ட் இயர் 600 மார்க்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா 1538 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா 62 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து அதிகமா இருக்காங்க. இதுலதான் நம்ம கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த 62 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இது எவ்வளவு மார்க் வரைக்கும் கிடைக்கும்ன்றதையும் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1-to-1 கைடன்ஸும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அட்டன் பண்ண போறவங்களா இருக்கட்டும், அண்ட் ஆல் இந்தியா கோட்டா நீங்க போய் அட்டன் பண்றீங்களா இருக்கட்டும், உங்களுக்கு மார்க் கம்மியா இருக்கு நீங்க இருந்தாலும் வந்து நீட் படிக்கணும் வேற கண்ட்ரீஸ்ல போய் எல்லாருக்குமே வந்து நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதில் மறக்காம வந்து ஃபில் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 650 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும்ன்றாங்க. இது எல்லாருக்கும் கிடையாது. ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 650 மார்க்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இந்த வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து சீட் இருக்குன்றாங்க. இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்டூடெண்ட் சார்பாகவும் சரி எங்க சார்பாகவும் சரி ஒரு சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 650 மார்க்கு மேல இருக்கு, நீங்க வந்து 680 690 எடுத்திருக்கீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டால போய் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க காலேஜஸ். ஏன்னா கீழே மார்க்ஸ் அதை விட கம்மியா மார்க்ஸ் எடுத்தவங்க அந்த 650க்கு கீழே இருக்கவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல காலேஜஸ் கிடைக்கும். அப்படின்னும் போது நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 to 3 இயர்ஸ் ரிப்பீட்டர்ஸா இருக்கட்டும், அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் காலேஜஸ் கிடைக்கும். நீங்க 650 மேல நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க ஆல் இந்தியா கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து ஈஸியா வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ரொம்பவே பெரிய விஷயம் தான். அதனால வந்து இதையும் வந்து நீங்க ஒரு சஜஷனா எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் மற்ற கட் ஆஃப் மற்ற ரிலேட்டட் வீடியோஸும் சரி, நீட் ரிலேட்டட் எல்லா வீடியோஸும் தொடர்ந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நீட் கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு, அது ரிலேட்டடாகவும் நிறைய போயிட்டு இருக்கு கேசஸ் எல்லாமே வந்து அது என்ன ரிசல்ட்ஸ் வர போகுதுன்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதனால எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே நம்ம சேனல்ல வந்துடும். அதனால நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு யாருக்காவது வந்து இல்லை இதுக்கு அப்புறமா அவங்க எழுத போறாங்க, அவங்களுக்கும் வந்து நம்ம ப்ராப்பரான கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்க போறோம். அதனால அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.